ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் உப்பு கறி. இது வந்துட்டு கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நம்ம ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறமா இதில் தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் வந்துட்டு நம்ம தேங்காயில் செஞ்சோம்னா நல்ல மணமாக ருசியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா இதில் வரமிளகாய் ஆட் பண்ணணும். இதுக்கு ஒரு 20லிருந்து 25 போல் வரமிளகாய் விதையை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த விதைகளெல்லாம் சிக்கனில் போய் ஒட்டாமல் இருக்கும். ப்ளஸ் குழந்தைங்க சாப்பிட்றக்கும் அது ஈஸியாகவும் இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு வாட்டி நம்ம வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா 3லிருந்து 4 பெரிய வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு உப்பு. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவு வந்துட்டு 1 கிலோ சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இது கூடவே இன்னொரு 5 to 10 நம்பர்ஸ் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இந்த இஞ்சி பூண்டை நம்ம நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி வந்துட்டு நம்ம 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதில் வேறு எந்த மசாலா பொருட்களும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. குழந்தைங்க வந்துட்டு இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இதில் இருக்கிற அந்த வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இதை எடுத்து நம்ம லைட்டாக கிளறி மட்டும் வச்சிடலாம். இதில் பாருங்கள், இப்போ சிக்கன்லேயே நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு.
இந்த டிஷ்க்கு நம்ம எந்த வாட்டரும் ஆட் பண்ண போகிறதில்ல. சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியிலேயே அது நல்லா வெந்து வந்துடும். திரும்பவும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அதிலிருந்து தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு அண்ட் சிக்கனும் ஆல்மோஸ்ட் வெந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ 20 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு அண்ட் அதிலிருந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.